வலியோருக்கு இது சத்துருவோடும் சாந்தமுடனேர் என்று சொல்லுகின்றார். அதாவது எதிரிகளோடும் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக சாந்தமாக இருக்க சொல்லுகின்றார். புத்திரரோடும் பேசுகிறேன், நம்முடைய மகன் குழந்தைகளோடையும் நாம் நல்லபடியாக பேசியிருக்கணும். நான் தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் வெளியே சென்று மலையில் போயிருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த குடும்பத்துடன் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது அவர்களுடைய கடமையை சரியாக செய்துட்டு அவர்களுடன் பேசி கழிப்புடன் இருந்துட்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த தியானம் தவத்தை சரியாக செய்ய வேண்டும் அது சொல்லுகின்றார். அன்போர்க்கு ஆகாதவர்க்கும் அம்போர் எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் நீ சொல்லு, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இறைவன் நமக்குள்ளாலே என்று சொல்லிட்டே இரு. அவன் இன்னை கேட்கலனாலும் பரவாயில்ல, என்றாவது ஒரு நாள் அவன் சிந்தனை செய்வான். சொன்னாங்களே இறைவன் நமக்குள்ளாலேன்னு சொன்னாங்களே, நம்ம கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்றாவது ஒரு நாள் அதை சிந்திப்பான். அந்த இடத்துக்கு அவன் வருவான். நீ என்ன செய்கின்றாய்? வலியோருக்கு மெலியோருக்கு யாருக்கும் போருக்கு எல்லாருமே எல்லாருக்குமே நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இதை சொல்லிக்கொண்டே இரு. காசு கொடு பணம் கொடுன்னு ஐயா சொல்லவே இல்லை. நீங்க நல்ல ஞாபகம், காசு கொடு பதம் கொடு, நீ ஐயோ பாவம் அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் சாப்பிட வேண்டும் என்றால் அவன் உழைத்து சாப்பிடட்டும். அதெல்லாம் அவனுடைய இறைவன் 2 கையையும் 2 காலையும் தந்திருக்கின்றார். அவன் அதை உபயோகிச்சு அதை சாப்பிடட்டும். இதை நாம் சொல்ல வேண்டியது என்னது? நீ இறைவன் நமக்குள்ளால் இருக்கின்றார். இறைவன் அகம் பிரம்மாஸ்ரீ, இறைவன் நமக்குள்ளால் தான் இருக்கின்றார். நீ வெளியே சென்று இறைவன் என்று தேடுவது அனைத்து வீணாது என்று எல்லோருக்கும் நீ சொல்லி, யாராக இருந்தாலும் வம்போருக்கும் வலியோருக்கும் உன்னோட எதிரிக்கு யாருக்கு எல்லாருக்குமே சொல்லு அப்படின்னு சொல்லுகின்றார். அப்புறம் ஆர்க்கமிகை அந்த தர்மமே கொதிக்கும், போர்க்கு நினைத்தாரை பலிகொடுக்கும் தர்மம் அது. தர்மம் தான் வாழும் சக்கரங்கள் அல்லாது. நம்ம என்ன செய்து விட்டோம்? இன்றைய காசு கொடுத்து தர்மத்தை வாங்குகின்றோம் இல்லையா? நான் செய்வதை நான் அரிசி வாங்கி கொடுத்து விட்டேன், இது தர்மம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. தர்மம் என்பதுவே ஒருவனை ஒரு உயிரை நாம் முன்னேற்றி விட்டால் அது தர்மம். ஒரு உயிரை நம்ம அதுக்கு தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டம். அது ஐயா தான் தன்னுடைய சிவகாண்ட அதிகாரப்பத்திரத்தை சொல்றாரு. அதாவது நான் மக்களுக்கு வேலை இல்லை, வேலை செய்ய மனமில்லைன்னு சொல்றாரு. இப்படி யாருமே இவ்வளோ காட்டமா சொல்லவே மாட்டாங்க. இந்த மக்களுக்கு வேலை செய்ய மனமில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவன் நான் எவ்வளவோ சொல்லிட்ட கேட்க மாட்டேங்கிறான். அவன் எதுக்கு நிற்கிறான்? என்கிட்ட எதுக்கு வர்றான்? நான் அவன் நோயை தீர்த்துருவேன்னு தான் வரான். நான் அவனுடைய பிறவி பிணியை தீர்ப்பேன்னு அவன் வரான் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சில இடங்கள் வருந்துகின்றார். என்ன சொல்லுகிற? தர்மம் தான் வாழும் சக்கரங்கள் எல்லாம் திண்மை எதுக்கு எடுத்து செப்பக்கேள் என் மகனை சாதி 18 தன்னால் சாதி அது அந்த சாதி இந்த சாதி அவன் இவன் அந்த வேற்றுமை கேடாச்சுன்னா களி அழிந்து விடும். வேற்றுமை இல்லாததான் களின். அவன் கடவுள், அவன் கடவுள் பெரியவன், அவன் கடவுள், நான் அவனை வணங்குகின்றேன் அப்படின்னு நீ கலியனாகி விடுவாய். அவரும் இறைவன், நானும் இறைவன், அவ்வளவுதான். எனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். அவனை வணங்கி நான் என்னுடைய இறைவனை நான் என்ன செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அந்த எண்ணம் இருக்கின்றால் என்னாகின்றது? இது சாதி 12 நாள் கடா நீதி அழியாது நீ சாபம் கூறாது. அதனால் சாதி 18 அழிந்து விட வேண்டும். எல்லாமே வேற்றுமை அழிந்தால் என்னாகின்றது? அந்த கீழமரை நீதி அழியாதே நீதி அழியாதே நீ சாபம் கூடாது. அதான் அந்த சாதி வரம்பெல்லாம் அந்த காணாமல் செல்லும் போதுதான் என்னாகின்றது? நாம் இறைவன் என்ற சில நிலை வருகின்றோம். அப்படி நீ அதுக்காக நீ இப்படி இருந்தேன்னா இப்படி 1000 ரூபாய் அப்படின்னு சாபம் கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லுகின்ற. சாபமே வேண்டாம். எதுக்கு சாபம் கொடுக்கணும்? யாருக்கு சாபம் கொடுக்கணும்? நீங்க யாரை சமைக்க முடியும் சொல்லுங்க? நீங்க சமைச்சதால அவனுக்கு ஏதாவது ஆயிருமா? யாரும் யாரையும் சாபம் தரவே முடியாது. அவன் ஐயோ இந்த மண் எடுத்து போட்டு என்னை சாபம் போட்டான் அப்படின்னு இருந்தா அது அப்படி சொல்லவே நினைக்கவே செய்யாதுங்க. அவன் போடுகின்ற சாபம் அவனை தான் சாரும், நமக்கு சாராது. நம்ம ஞாபகம் வச்சு கடந்து சொல்லுகின்றார். மகனே உனக்கு வைத்த விஞ்சை மனதில் அறிந்து கொண்டாயோ, அகமே வைத்த சட்டம், அகத்தில் சொல்லுகின்றார் பகவான். அகமே வைத்த சட்டம் அல்லால் அதுபோல் நடத்து அல்லாது யுகமே அழியும் முன்னாக ஒரு சொல். இதில் அடிக்கடி சொல்லிட்டார், யுகமே அழியும் முன்னாடி ஒரு சொல் குறைவானால். யுகம் அழிந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யலாமா? நாம் யுகம் அழிந்த தர்மயுகத்தை சென்றோட நம்ம காவடி தூக்கலாமா? அங்கே வாகனத்தில் போகலாமா? இல்லை தேரில் போகலாமா? இதெல்லாம் ரொம்ப சொல்லுகின்றார். அப்படி சொல்லவில்லை. நாம் அந்த தர்மயுகத்துக்கு செல்லும் போது எல்லோரும் ஒருவரே. யார் நம்மை தூக்கி செல்வது, யார் நம்மை இழுத்து செல்வது? அந்த வேறுபாடு இருக்காது. அதனால அந்த யுகம் அழிந்ததுக்கு அப்புறம் அது இருக்காது என்று சொல்லுகின்றார். நல்லோர் மகனை சொல்வதுகள் நானோ உனக்கு வைத்த விஞ்சை, வல்லோர் மகனை திருமகனை மனதில் அறிந்தால் எல்லாம் நம்மளதில் ஆட்சிதன்று எண்ணி நடப்பேன் உன்னாலே. எப்படியும் இந்த கலியை அழித்து யார் சொல்லுகின்றார்? நம் மனதுக்குள் இருக்கின்ற ஐம்புலன்கள் இருக்கின்ற மகாவிஷ்ணு நம்மிடம் சொல்லுகின்றார். நாம் இப்படி வாழ்ந்தால்
நம்ம என்ன செய்யும்? இந்த பரபிரம்மத்துக்கு சென்று விடலாம். இது ஒருத்தர் வேற ஒருத்தரை சொல்லல. நமக்குள்ளால இருந்து சொல்வதுதான் இந்த விஞ்சை. கொடுக்கும் வரங்கள் உனக்கு இருந்தேன், கொடுத்த வரத்தை பறிப்பதற்கு அடக்கும் அதை சொல்லுகின்ற. அதான் அங்கேயே சொல்லிட்டார் இல்லையா? கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போலே தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. அற்புதமான வரி. நான் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க. ஏன்னா அங்கே சொல்லுகின்றார், அதாவது வந்து யானை இந்த பூனையுடன் யானை போருக்கு போகுதுன்னெலாம் சொல்லுவார். பூனையுடன் யானை இருந்த அற்புதமான விஷயத்தை சொல்லுவார். பூனை வந்து யானைகிட்டவே சண்டை போடுது இல்லையா? ஆனால் அது அந்த யானைக்கு தூக்கி வீச எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இருந்து அமைதியாக இருக்கின்றது. ஏன்? அது சண்டை போட்டு போகுது, நமக்கு என்ன? இந்த அதே போல தான் அந்த நான் கோயில் வைத்திருக்கின்றேன், நான் கடவுள், நான் ஐயா அப்படின்னு ஆடிக்கொண்டிருக்கனால் பூனையை போல உள்ளவர் இல்லையா? உண்மையில் நம்ம அதுக்கு அவங்க ஆடிட்டு வராங்க, இப்படி பேசிட்டு வராங்க, நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக நாம் சென்று விட வேண்டும். தந்த வரங்கள் தவறாமல் தரணம் சடையும் தரை மீது எந்தன் மீது மறவாத எந்நாட்டருளும் இறைவனே. என் ஆட்டருள் நீ தான், உன்னுடைய செயலால் தான் நான் இறை என்ற அந்த அந்த பரபிரம்மத்து நிலைக்கு நாம் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லுகின்றார். சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் அகமாகுமே, வசமாமே. சிவன் உனக்குள்ளால் இருக்கின்ற நீ வந்து எண்ணமில்லாத கைலைக்கு நீ சரியாக சென்று விட்டால் சிவபெருமான் உனக்கு வசமாகி விடுவார். தாயாரோடு சிவமாது சரஸ்வதியே பொன்மாது நேயா மாதர் மடமாது நீலன மதிய வந்தனது பூசாவலங்கள் சொல்லி மிக புலம்பி தெரிவார் துயர்தீர மாயாதிருக்கும் மறையோனை மனமே மகிழ்ந்து மகிழ்ந்தது. அதாவது தாய் யார்? நம்மளுடைய தாய் யார்? நம்மளுடைய தந்தை யார்? அதாவது இவ்வளவு பிறவிகள் நமக்கு என்ன செய்கின்றது? எவ்வளவோ தாய்மார்கள், தாய் தந்தையர்கள் வந்து இந்த நம்மை பெற்றெடுத்திருப்பார்கள் இல்லையா? இங்கே அந்த தாயை சொல்லவில்லை. தாயாரோடு சிவமாதன்னா நம்மளுடைய இந்த உடல் தான் நம்மளுக்கு சக்தி. சிவன் தான் நமக்குள்ளாலே இருக்கின்றான். நான் வந்து இந்த கல்வியை நான் சரியாக எடுத்துக்கொள்ளுகின்றேன் சரஸ்வதியின் மூலமாக. இந்த கல்வியை நான் சரியாக கற்றிருக்கின்றேன். இதெல்லாம் என்ன செய்கின்றது? இந்த நான் வந்து மகரமாகி அந்த மகரத்துக்குள் இருந்தான் நான் இப்பொழுது வைகுண்ட குழந்தையாக வந்திருக்கின்றேன். அதனால் அப்படி நான் அதான் சொல்லுகின்றார், மாயாதற்கு மனமே மகிழ்ந்துருவே. எல்லாம் எனக்குள்ளால் இருக்கின்ற சக்திகள் எல்லாம் எனக்கு துணை நின்று நான் பிரவாத பேரின்புக்கு சென்று விடுவேன் என்று மகிழ்ச்சியாக இரு. சொல்ல எளிதா என் மகனை சொல்லாத அநேகம், அதாவது நான் சொல்றதை விட இன்னும் அநேகம் உனக்குள்ளாலே தோன்றும் இல்லையா? வெல்ல எளித யாராலும் உன்னை வெல்ல முடியாது, யாராலும் உன்னை கொல்ல முடியாது. எவனாக இருந்தாலும் சரி, கடல்ல தூக்கி போட்டாலும் நீ என்ன செய்தால் அழகாக நீ தப்பித்து செல்வதற்கு அங்கே ஒரு உலகம் இருக்கும். நீ அழகாக தப்பிச்சு சென்று அங்கே இருக்கலாம். யாரும் உன்னை எதுவும் செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த படியே நாரணம் ஏம்ப மகம் ஏதுரைக்கும் கந்தனொரு வேளா எந்தகப்பா. கந்தன் ஒரு வேளா எந்தகப்பா. கந்தனா ஆறறிவாக ஒவ்வொன்றையும் அறிந்து செயல்படுத்தி சொல்லுகின்ற என்னுடைய அப்பனே, ஏதோ ஒன்று நடக்க, எப்படியோ நான் தமியேன், ஏதோ அறிய போறேன், ஏதோ ஒன்று நடக்க போகின்றது, ஏதோ நான் அறிய போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமா சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? தன்னா பெரிய தாட்டீக வைகுண்டரோம் என்ன சொல்வீர் எந்தனுக்கு எந்த பானீரனவே வணங்கி பதம் பூண்டு மாதாவையும் தொழுது இணங்கி இவர் கேட்க ஏது சொல்வார் நாராயணரும் நாராயணா வைகுண்ட நன்மகனே என்னை நீ வாரணமே நீ வணங்கி மகனே கை சேராதே நீ கை கோவித்தால் எனக்கு மிக தங்கரிது தானீதனான சர்வவராயன் மகனே ஒருவரும் தாங்கரிது உன்கை கோவித்தாக்கால் குல தெய்வம் நீயே கோவே கோல கொழுந்தே இன்னும் உனக்கு இயம்புகிற விஞ்சயதோ பொன்னு மகனே பூராயமாய் கேளு
சாதிபதி நெட்டும் தலையாட்டி பெய்களையும் வாரிமலையதிலும் வன்னியிலும் தள்ளிவிடு வாரத்தை மிக வேண்டி வைத்து கொள்ளு என் மகனே சாரத்தை மிக வாங்கி தானனுப்புவைகளையும் ஊன கொள்கிறகம் உறவு கெட்ட பேர் முதலாய் கள்கோள் கருவை காணாதே சபமிடு செல்வா பொருந்தி சீரந்து இரு என் மகனே கொல்லென்ற பேச்சு கூறாதே என் மகனே ஒவ்வொன்றை பார்த்து உணு ஒவ்வொரு சாவம் செவ்வென்ற பேச்சு செப்பீரு என் மகனே உரைத்த விஞ்சையெல்லாம் உனக்கு போதுமோ மகனே வீரைத்த முள்ள வைகுண்டாம் விற்பனவாணிகேளு நீ போயிருக்கும் இடங்களிலே என் மகனே அன்பான பஞ்சவர்கள் அங்கே உண்டு என் மகனே முன்னே பிறந்த ஊகத்துக்கு உகங்களெல்லாம் என்னை விட்டு அகலாது இருந்தார்கள் பஞ்சவர்கள் ஆனதால் நீதி பிறவி யானோ நீயாகையினால் மானமுள்ள பஞ்சவரை மகனே முன் விட்டு கொள்ள அல்லாமல் கேளு ஆரினாரேனா என் மகனே நல்லோராய் பெண்கள் நாடி எண்ண கூடாது வல்லோராய் நந்த வம்மீசத்தில் வந்திருந்தார் அப்பெண்ணார்க்கெல்லாம் அதிக பலன் தாரோம் என்றேன் இப்பெண்ணார் சிலர்கள் இன்னும் இங்கே தோன்றி வந்தால் ஆனதால் பெண்களுக்கு அழகு கொடு என் மகனே நின்ற தவசு நிறைவேறினால் மகனே ஒண்டோடியார் சிலரை உன்பாரிதானாக்கி நன்மை கொடு என்னுடைய நன்மை கொடு என் மகனே நாரேனா நாடாழ்வார் உன்னை நினைத்தோர்க்கு உதவி கொடு என் மகனே கட்டை விடாதே கருத்துள்ள என் மகனே சட்டமறவாதே சாஸ்திரத்து குற்றவனே பெண்பாவம் பாராதே பேணியிரு கண்மணியே கண்பாரு கண்மணியே கன்னி கணவருக்கு இன்னும் ஒரு சுத்தீராம் இயம்புகிறேங்கள் மகனே துன்னாமறிய தோற்றுவிப்பேன் சாதிதோறும் அன்பு அன்பு பார்க்க ஆறாரிடத்திலும் போய் உன் புதுமை சொல்லி உடலை மீக வாட்டி சாதி சாதிதோறும் சக்கிலி புலச்சிவரை ஆதி சாதி முதலாய்
ஆராதனை காட்டுவிப்பேன். காட்டு காட்டுவிக்கும் சொரூபம் கண்டு இரு என் மகனே. ஆட்டுவிப்பேன் நால்வேதம் அதிலும் நான் மாயமிட்டு துலுக்கன் வீடானதிலும் சூதாட்டம் பார்த்திடுவேன். கீழுக்கமொன்று செய்வேன் கீழோ மேலும் நடுவோம் பதறி தெளியோம் பார்த்து இரு என் மகனே. நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிதென்றறியாமல் மாழ்வார் வீண் வேதமுள்ளோர் ஒரு வேதம் தப்பி உலகமெல்லாம் போடு என்பான். மற்றொரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான். அத்தருதி வேறம் வேதம் அவன் சாவுக்கும் போடு என்பான். குற்றமுரைப்பான் கோடு வேதக்காரனிவன். ஒருவர்க்கு ஒருவர் உனக்கனக்கு என்றேதான் உறுதி அழிந்து ஒன்றிலும் கை காணாமல் குறுகி வழிமோட்டி கூரை நோவு கொண்டுடைந்து மருகி தவித்து மாழ்வார் வீண் வேதமுள்ளோர் ஓடுவாரே சில பேர் ஒளிவாரே சில பேர்கள் கேடு வருமே. கேள்விகளாவிற்கு எல்லாம் அதின் மேல் மகனே யானுனக்கு சொல்வது கேள். இதன் மேல் உனக்கு ஏக வியாழம் வருது சந்தோஷமாகுது காண். உனை சார்ந்த அன்போர்க்கு என் துயரம் எல்லாம் ஏகுது காண் என் மகனே. அதுவரையும் நீதான் அன்பாயிரு மகனே. எது வந்து ஆகிடினோம் என்ன வையாது மகனே. சுரு கேட்டு யானும் ஒவ்வொன்றாய் தோன்ற வைப்பேன். இருக்கும் இறைகள் இல்லை என்று சொல்லிடு நீ. வேண்டாம் இறைகள் வேண்டாம் என்று சொல்லிவிடு. ஆண்டார் மகனே அதிக தீருமகனே நல்ல மகனே. நான் வைத்த விஞ்சையெல்லாம் செல்ல மகனே உன் சிந்தையிலே பற்றினதோ போதுமோ விஞ்சை புகழனுமோ என் மகனே. சாருமொரு விஞ்சைதான் சாருமொரு விஞ்சை தான் சொல்வேன் கேள்மகனே. மூவிஞ்சை வைத்தேன் உலகமறியாத விஞ்சை. இவ்விஞ்சை மாத்திரமே இனம் பிரித்து சொல்லாதே. பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே. கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே தீருமகனே. கண்ணே மகனே திருமகனே. கமல பூமாஹரி மகனே
எண்ணே எழுத்தே என் மகனே, இறையோர் தோழவே வரும் மகனே, ஒன்னே மகனே உயர் மகனே, உடைய மகனே கண்மணியே, தன்னே மகனே தவ மகனே, சாகாதிருக்கும் சல மகனே, மகனே தவமே மரகதமே, மாதவா பெரிய மலரோனே, தவமே உனதுள் வைத்த விஞ்சை, தானே போதுமோ மகனே, எகமே மகிழ வந்தவனே, எந்த மகனே வளர்வையன, உகமே அளந்தோர் உரைத்திடவே, உயர்ந்த மறையோர் வாழ்த்தினரே. இங்கே ஐயா கேட்கின்றார், தன்னம்பரிய தாட்டிய வைகின்றரும் என்ன சொல்வீர் எந்தனுக்கு எந்தகப்பா நீரனவே, வணங்கி பதம் பூண்டு மாதாவையும் தொழுது இணங்கி இவர்களுக்கு எது சொல்ல நாரணம், நாரணா வைகுண்டா நன்மகனே என்னை நீ வாரணமே, நீ வணங்கிய மனகனே கை சேராது, நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்குறது அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது இறைவன் என்ன நிலையை நம்ம போகிறதுக்கு அப்புறம் யாரை நம்ம கைகோப்பி வணங்குறது? எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், எண்ணமில்லாத கையிலையை நான் அடைந்து விட்டேன், அப்பொழுது நான் யாரை கைகோப்பி வணங்குவது? அதான் இங்கே சொல்லுகின்றார், நீ யாரையுமே கைகோப்பி வணங்காதே. இந்த கீழே விழுந்து கும்பிட்றதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஐயா வழியில், நிஜமாவே அவனெல்லாம் அப்படியே சாப்பு சாப்புன்னு அறையலாம் இருக்கு, உண்மையிலே தான். ஏன்னா இது என்னது அசிங்கமான ஒரு விஷயம். கீழே அப்படியே அந்த அந்த அழகா வந்து அந்த மந்திரத்தை சொன்ன உடனே கீழே விழுந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும், ஐயோ இது யார், இது யாரு சொல்லிக் கொடுத்தா, இது எப்படி வந்தது ஐயா வழியில், இந்த பழக்கம் யாரு கொண்டு வந்தது? ரொம்ப தவறான பழக்கங்க, விழுந்து கும்பிடாதுங்க, ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது, தவறும் தவறான விஷயம் அது. கேட்டுங்க சொல்லுகின்றார், நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கிறது, தானிதனான சர்வபரா என்பதனை ஒருவரும் யாருமே தாங்க மாட்டாங்க. நீங்க வந்து நான் எனக்குள்ளால இறைவனா நீங்க யாரை கும்பிடுவீங்க? உங்களை தாயை வணங்குங்கள், தந்தையை வணங்குங்கள். எதுக்குன்னா அவர்களும் எங்களை பெற்றெடுத்த உன்னுடைய கல்வி ஆசிரியரை வணங்குங்கள், அவங்க வந்து உனக்கு அறிவு சொல்லி தந்தார்கள். நீ இறைவன் என்று இன்னொருவரை நீ கையெடுத்து கும்பிட்டால் நீ சண்டாளனாக மாறுகிறான். அதான் சொல்லுகின்றார், இது கண்ட தெய்வங்களை கையெடுத்து கும்பிடவன் சண்டாளன் என்று ஐயா என்று சொல்லுகின்றார். சண்டாளன் தான். கண்ட இதை யாரையுமே கையெடுத்து கும்பிடாது, யாரை கையெடுத்து கும்பிட்டாலும் நீ சண்டாளன் தான். இது வந்து அற்புதமான விஷயம், ஞாபகம் வச்சுங்க. யார் வந்து கீழே விழுந்து கும்பிட்டு ஐயா நான் அறிந்தும் அறியாமல் தினமும் தவறு செய்துட்டு இருப்பீங்களா? தினமும் அறிந்தே தவறு செய்வீங்களா? செஞ்சு அங்கே போய் மன்னிப்பு கேட்டோன்னா ஐயா மன்னிச்சிருவாரா? இது வந்து ரொம்ப ஒரு தப்பான பழக்கங்கள், யோசனை பண்ணுங்க. எனக்கு குவித்தால் கால குலதெய்வம் நீயே கோவே குழந்தை, என்ன குலதெய்வம் நீ, எந்த குலதெய்வம், யார் நமக்கு குலதெய்வம்? குலதெய்வத்தை பற்றி எல்லாம் பயங்கரமா எழுதிரு, குலதெய்வத்தை நீ வணங்கலைன்னா அப்படி இப்படி, குலதெய்வத்துக்கு நீ வந்து அது ஐயோ, ஒரு பெரியவர் எழுதியிருந்தார், எனக்கு அப்படியே அவரெல்லாம் உண்மையிலே அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா அது வந்து உன் குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வம் உனக்கு வந்து பலி கேட்குது? ஐயா எதற்காக அந்த இது அங்கே வந்து அந்த அவருடைய தாங்கள் அவர் இருக்கின்ற இடத்தில் அங்கே எதுக்கு வந்து சிவாய் மேடன் அமைச்சார் சொல்லுங்க? சிவா மேடன் எதுக்கு அமைச்சார்? அதை வந்து அந்த காலத்துல எல்லாம் பேய்க்கு கொடுப்பாங்க, அது வந்து பேய்க்கு கொடுத்தா இப்போ இந்த ஐயா வழியும் பேய் வழியை விட போயிருச்சு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து அந்த அதாவது சுடல மாடன் ஒரு 5 பேர் என்ன யாரும் வணங்குவாங்க. அங்கே வந்து அந்த அருவாள் கத்தி இதெல்லாம் வச்சு காவல் தெய்வம், அவங்களுக்கு காவல் தெய்வம் அதுதான். காவல் தெய்வம் என்று பெரிய பெரிய மீசையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உருவத்தை போட்டு படையில போட்டு பயங்கரமாக, ஐயோ அங்கே அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த கோயிலில் யாரும் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. ஆனால் திருவிழா காலன்னு அச்சா போதும், அவ்வளோதான். அங்கே ஒரே அது என்ன, அங்கே ஆட்டம் என்ன பாட்டம் என்ன எல்லாம் பார்த்தார் ஐயா. நீங்கள் வந்து குலதெய்வம் யாரு? உங்களுக்கு குலதெய்வம் ஐயனாரா, இல்லை உங்கள் குலதெய்வம் சுடலமாடையா? எல்லாரும் நீ கூட்டுவாங்க, கூட்டு வந்து என்ன செய்றீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த அருவாள் கத்தியெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு மேடையை போட்டார், அது மேலே வைங்க, வச்சுட்டு அதுதான் உங்களுக்கு குலதெய்வம்னு நீங்கள் நினச்சிங்க.
என்னை இங்க வந்து என்ன செய்யுங்கள், ஐயா சிவசிவாரகரா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஆடுகடா கோழி எல்லாம் வழிபடாதுங்க. நீங்க வந்து என்ன செய்ய, பாலையும் பாயசத்தையும் வச்சு அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ஐயா சிவசிவாரகரா என்று இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுடைய குலதெய்வமும் என்ன செய்யறது, அகநிலை எழும்பி மேலே வந்துவிடும். அந்த பலியெல்லாம் கேட்காது. அவர்களும் உங்களுடைய குலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சொன்னார். நமக்கு குலதெய்வம் ஐயாவை கொண்டது, நமக்கு எதுக்கு சிவாயமட அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி சண்டையெல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். யாரு கேட்டா, யாரு கேட்பாங்க? எல்லாம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுகின்றார், இன்னும் உனக்கு எம்முகின்ற விஞ்சு பொன்மகனை பூரா கண்டிப்பா நீ கேட்டு சாதி 18 தலையாட்டி பேய்களையும், அதாவது எது நடந்தாலும் நடக்கட்டு, எது போனாலும் போகட்டு, அவன் சாதியை அப்படி இருக்கட்டு, அப்படி தலையாட்டி அப்படி இருக்காத, அசிங்கம். அது வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலியை அழிக்கவே முடியாது. சரியாக நில். வெளியே இறைவன் அல்ல, நமக்கு உள்ளாலே தான் இறைவன் இருக்கிறால் எல்லா உயிர்களும் இறைவன் என்று சரியாக இரு. அவன் எதை செஞ்சாலும் நீ தலையாட்டிகிட்டே போயிட்டு இருக்காது. அதிலே நீ அங்கேயே கலந்து கொள்ளவே சிலையாத, நீ அதுலேருந்து வெளியே வந்துவிட அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்லுகின்றார். வாரி மலையதிலும் வள்ளியில் எல்லாமே என்ன, எல்லாத்தையும் வெளியே தூக்கி தள்ளிவிடு, இங்கே உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்றார். இது வரத்தை மிக வேண்டி வைத்துக்கொள்ள வன்னிலும் தள்ளிவிடு. அதாவது அந்த அந்த எண்ணங்கள், ஆசைகள், அது வந்து வேற என்ன பண்ண, தலையாட்டி தான் இவன்கிட்ட வாழ்ந்தாகணும் அப்படின்ற அந்த ஆசையெல்லாம் என்ன பண்ணுகின்றது, நீ வந்து அந்த நெருப்பு தீயில் எரித்து விடு. நான் உன்னை என்ன செய்யணும், உனக்கு சரியான வழியை நான் காட்டுவேன் அப்படின்னு அழகா சொல்லுகின்றார். வைத்துக்கொள்ள மகனே, சரத்தை மிக வாங்கி தானறுப்பு பேய்களையும் எல்லாமே, அந்த ஊனக்கோள்கிறாங்க, இதெல்லாமே வந்து நமக்குள்ள ஆசைகள் தான் ஐயா சொல்லுகின்றார். எல்லாத்தையும் என்ன செய்கிறார், உறவுகட்ட பெருமுதலாய் கல்கோர் கருவை காணாதே சாபமிடு. நீ எனக்கு வேண்டாம், சாபம் போட்டுரு, அதுக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஆசையே வேண்டாம், அவசியம் இல்லை, நீ எனக்கு என்னை விட்டு போயிரு, நீ எதுக்கிட்ட இருக்காது, அந்த ஆசை எனக்கு அவசியம் இல்லை. தியானம் செய்யும் போது பல எண்ணங்கள் அங்கே வரும், பல ஆசைகள் வரும். நம்ம எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது தான் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று நம்ம அந்த வன்னியில் எரித்து எரித்து என்ன செய்யணும், நாம் எண்ணமில்லாத அந்த கைலைக்கு செல்ல வேண்டும். அதான் இங்கு சொல்லுகின்றார். கொல்லன் செல்வம் பொருந்தி சிறந்த எல்லா செல்வம் உனக்கு பொருந்தும், செல்வம் பொருந்தி சிறந்தீர் என் மகனே, கொல்லென்ற பேச்சு கூறாது. அதாவது யாரையும் வந்து நீ வந்து டக்குன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட வைக்காதே. ஒவ்வொன்றை பார்த்து ஊனு ஒவ்வொரு சாபம். அதாவது ஏதாவது தவறுகள் உன்னுடைய நீ செய்ததாக இருந்தால் அதை சாபம் மட்டும் துரத்தி விட்டுறது, வேண்டாம், இந்த எண்ணம் வேண்டாம். உன்னுடைய எண்ணத்துக்கு தான் ஐயா வைகின்ற சாபம் தர சொல்லுகின்ற. நம்மளுடைய எண்ணம் வரக்கூடாது, இனிமேல் இந்த எண்ணமே இங்கே வரக்கூடாது அப்படின்னு நம்ம இது பண்ணால் அதுக்கு அது வராமல் நம்ம இன்னும் அடுத்த டைம் அந்த எண்ணம் வரும்போது வேண்டாம் வேண்டாம், நம்ம அன்னைக்கே அதை வருத்தோமே அப்படின்னு விட்டுருவோம். சாபம் அதை சொல்லுகின்றார். செவ்வென்ற பேச்சு செப்பீர் என் மகனே, உரைத்த விஞ்சையெல்லாம் உனக்கு போதுமோ மகனே, விரைத்தமுள்ள வைகுண்டா விற்பனவா நீ கேளு, நீ போயிருக்கும் இடங்களிலே என்பேனே, அன்பான பஞ்சவர்கள் அங்கே உண்டு என் மகனே, நீ போயிருக்கு எல்லாம், நீ எங்க போனாலும் சரி, உனக்கென்று ஒருவன் அந்த பஞ்சவர்கள் அங்கே இருப்பார்கள். உன்னுடைய சொல்லை கேட்பதற்கு நீ கேட்பது யாரோ வருது, 5 பேர் அங்கே இருப்பாங்க, எங்க இருந்தாலும் இருப்பாங்க. இப்ப எங்க குடும்பத்தை எல்லாமே இருந்தாலும் அங்கே ஒரு 5 பேர் இருப்பாங்க. நாம் சொல்வதை கேட்பதற்கும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, கண்டிப்பா உண்டு மகனே அப்படின்னு சொல்லுகின்றார். நீ உண்டு முன் பிறந்த உகத்து குகங்களெல்லாம் என்னை விட்டு அகலாது இருந்தாலும் பஞ்சவர்கள் ஆனதால் இப்பிறவி யானும் நீ ஆகையால். இது வரைக்கும் பஞ்சவர்கள் என் கூட இருந்தாங்க. நான் ராமராக இருக்கும்போது இருந்தாங்க என் கூட, நான் கண்ணனாக இருக்கும்போது என் கூட இருந்தார்கள். அதே போல அந்த அன்பான பஞ்சவர்கள் உன்கூட உண்பு. அதான் ஐயாவுக்கு 5 சீடர்கள் என்று சொல்லுகின்றார். அதுலதான் ஒருவர் அரிகோபல சீடர். ஆனால் அவருக்கும் அகஞானம் இல்லை. ஐயா சொல்வதையெல்லாம் கேட்டார், ஐயா சொல்வதை போலெல்லாம் வாழ்ந்தார். அவர் வந்து அந்த 10 அவதாரம் அந்த பாதையை அகஞானம் இல்லாமல் எழுதிய காரணத்தால் ஐயா வைகுண்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் என்ன செய்தார், அங்கே வந்து இந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்கிறார்கள், அந்த பெண்களை பற்றி சொல்லுங்க. நல்லோராய் பெண்கள் நாடி எண்ணக்கூடாது, நல்ல அல்லாமல் கேள அடினாரா என் மகனே, நல்லோராய் பெண்கள் நாடி எண்ணக்கூடாது. ஐயோ அந்த பெண்ணு நல்ல பெண்ணு, இந்த பெண்ணு என்ன, நான் என்ன நாடி நீ போயிடாதே, என்ன செய்யணும் சொல்லு, நல்ல கவனமா பார்த்துங்க, நாடி எண்ணக்கூடாது. வல்லோராய் நந்தன் அபிசத்தில் வந்திருந்தால், ஒருவேளை அங்கே அவர்கள் வந்து அந்த ஆயர்வாடியில் அந்த கோபிகைகளாக இருந்திருந்தால் இங்கேயும் அவர்கள் உன்னை நாடி வருவார்கள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லுகின்ற